மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். போலீஸ் பர்சன் இருப்பார். ஃபுல்லாக டிசி ஏசி ரேங்க் ஆஃபீஸரு எல்லாரும் வருவார். அப்புறமா மக்களுக்கு பார்க்கிங்காக தனியாக ஸ்பேஸ் இருக்குது. அங்கே பார்க்கிங் பண்ணுறதா இங்கே என்ட்ரி பண்ணணும். சார், இப்போ நாளைக்கு 5000 பேருன்றப்போ பர்மிஷன் கொடுத்துருக்கு தாண்டி நிறைய பொதுமக்கள் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களை எந்த அளவுக்கு ஒன்லி பர்மிட்டட் 5000 இருக்கு. அவருக்கு தான் நம்ம அலோவ் பண்றோம். அதுக்கப்புறம் யாருக்குமே நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். வெளியிலயுமே ஹைவேஸ்ல எல்லாத்தையுமே வந்து நீங்க கூட்டம் வர வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த நம்ம பிளான் பண்ணிருக்கோம். சரி, அதே மாதிரி இங்க மலைகள் சுத்தி குன்றுகள் இருக்கு. அதுல ஏறவங்களை எந்த அளவுக்கு தடுக்க அங்கே பின்னாடி மலைகளுக்கு நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். யாருக்குமே எந்தெந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்கு அதை நம்ம க்ளோஸ் பண்றோம். வரும்போது யாரை பாக்குறாரோ அவர் இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்ல நம்ம ப்ராப்பரா போலீஸ் பந்தோபஸ்தா பேரிகேட்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் நம்ம போடுறோம். நியர்லி 800 to 1000 போலீஸ் பாதுகாப்புக்காக. தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நாளைய தினம் சேலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன என்பது குறித்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேட்டியளித்தை நாம் கேட்டோம். தற்போது இது குறித்த விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இப்போ வரைக்கும் எவ்வளவு ஏற்பாடுகள் நிறைவடைந்திருக்கு? 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான ஏற்பாடுகளும் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? இப்போ ஷாம், வணக்கம். நாளைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சேலம் சீலநாயக்கம்பட்டியில நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறாரு. அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. அதனுடைய ஏற்பாடுகளை சேலம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்து வந்திருந்தார். அப்பொழுது நிர்வாகிகளிடம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதாவது இந்த திடல் அமைந்திருக்கக்கூடிய பகுதி மலையோரம் என்பதால இந்த மலையடி வாரத்தில் மலை மேல் ஏறி நின்று விஜயை பார்ப்பதற்குரிய அந்த ஆர்வத்தில் அவர்கள் கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலையிலிருந்து திடலுக்கு வருவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. அனைத்து வழிகளுமே தகரம் போட்டு இங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. எந்த வழியிலுமே விஜய் பார்க்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் மலை மேல் ஏறவோ அல்லது மலை மேலிருந்து திடலுக்குள்ள வரவோ முடியாதபடி அனைத்து பாதைகளுமே அடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்தும் ஆய்வு செய்து இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு முழு வீச்சில் மிக விரைவில் இந்த பணியை நிறைவு செய்ய அறிவுறுத்தல்களை வழங்கி சென்றிருக்கிறார். அதே போல இந்த மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பில் 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு QR கோடு பாஸும் கொடுக்கப்பட்டு யார் கையில் எல்லாம் அந்த பாஸ் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே தான் இங்க நுழைவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த 5000 பேர் கலந்து கொள்ளும் விதமாக இங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பாக்ஸிலும், அதாவது இடதுபுறம் 10 பாக்ஸ்களும் வலதுபுறம் 10 பாக்ஸ்களும் அமைக்கப்பட்டு 5000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறும்படியான இந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அதே போல இங்க 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பணிகள் எல்லாம் முழு வீச்சில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க சிவப்பு கம்பளம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே தான் விஜய் பேசக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் வந்து நிற்கும். பிரச்சார வாகனத்தின் மேல் ஏறி நின்று நிர்வாகிகள் மத்தியிலே விஜய் பேச இருக்கிறார். விஜய் பேசி முடித்த பிறகும் சரி, அவர் உள்ளே நுழைவதற்கும் பிரத்யேகமான பாதைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான நிர்வாகிகள் எங்கு இருக்க வேண்டும், விஜய் எங்கே நின்று பேச வேண்டும், அதே போல நுழைவு வாயில் எது, வெளியேறும் வாயில் எது என்று அனைத்து வழித்தடங்களையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளரும் ஆய்வு செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் இந்த பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. விஜய் பிரச்சார வாகனம் இருக்கும் பகுதியிலிருந்து நிர்வாகிகள் நிற்கக்கூடிய இடத்திற்கு மட்டுமே ஏறத்தாழ 50 மீட்டர் இடைவெளி விடப்பட்டு அங்கே 2 தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்புகளை தாண்டி யாரும் பேருந்து அருகே வராத வண்ணமாக இங்கே பவுன்சர்களும் நிற்க வைக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் 2 நாட்களாகவே பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தான் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஆய்வு செய்து வருகிறார். இது முக்கியமாக இது மற்ற நிகழ்ச்சிகளை விட இந்த திடல் மிக சிறிய திடலாகவே இருக்கிறது. 5000 பேருக்கு மிக நெருக்கமான பகுதியாகவும் இருக்கும். அதே போல சாலையை ஒட்டி இருப்பதால இங்க போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் வகையில இந்த ஆய்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் மலை மேல் ஏறி நின்றோ அல்லது மலையில் இருந்து இந்த திடலுக்கு வராத வண்ணமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு வருகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.